Hi students, welcome to chemistry class. Today we discuss 12th standard chemistry lesson hydroxy compounds and ethers. Topic 1 marks textbook evaluation. In the last video, first 10 1 marks will be discussed. 1 marks discussed in its continuation. Today we are going to discuss about the next 12 1 marks in the hydroxy compounds and ether lesson. So 11th 1 marks. So assertion phenol is more acidic than ethanol. Reason penoxide ion is more resonance stabilized. Okay, so already we know that acidity of phenol is more than alcohol. Okay, so aromatic alcohol is more acidic than aliphatic alcohol. So reason is penoxide ion is more resonance stabilized. Okay, அதாவதுமா அந்த penoxide ions பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். ஓகேவா, ரெசனன்ஸ் இருக்கிற காரணத்தினால அந்த பீனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு காரணம். ஓகேவா, penoxide ion. ஓகேவா, அதனால் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அசிடிக் கேரக்டர் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ phenol is more acidic than ethanol. Reason penoxide ion is resonance stabilized. Okay, so assertion and reason are true and reason is the correct explanation of assertion. Okay, so 4 options. So assertion and reason is true. Okay, and reason is the correct explanation of assertion. Okay, so option A is correct. Okay, option A is correct answer for 11th question, right? Then 12th one question. So in the reaction, ethanol react with phosphorus pentachloride to form the compound X. Then X, the compound X are treated with alcoholic AOH, form the compound Y. Okay, the compound Y acid hydrolysis under 298 Kelvin to form compound Z. Okay, to form compound Z. Okay, what is the Z? Okay, so Z, the Z is dash. Okay, so Z ன்றது வந்து என்ன காம்பவுண்ட் சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, ஐடென்டிஃபை Z. So 4 options is given. Okay, the compound Z வந்து என்னன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஈத்தேன், ஈத்தாக்சி ஈத்தேன், எத்தில் பைசல்ஃபைட் அண்ட் எத்தனால். ஓகே, ஸோ ethanol treated with phosphorus pentachloride to form chloroethane. Okay, so X is a chloroethane, right? Then the X, compound X, chloroethane treated with alcoholic AOH to form compound Y. The compound Y is the alkene, CH2 double bond CH2, ethene. ஓகேவா, ஈத்தீன் ஃபார்ம் ஆகும். ஈத்தீனை வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலிசிஸ் பண்ணிங்கன்னா ரிமைனிங்காக பார்த்தா என்ன ஃபார்ம் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தனாலே ரிமைனிங்காக ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ ஈத்தீனை வந்து என்ன பண்ணுறோம், டைல்யூட் ஆசிட் போயிட்டு 298 கெல்வின் ட்ரீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்தராகவே என்ன ஃபார்ம் ஆகும், எத்தனால் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அப்போது இந்த ரேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ரியாக்டண்ட்டும் எத்தனால், ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் ஜட்டும் என்னத்தான் எத்தனால். ஓகேவா, ஸோ 12th question ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகே, மெக்கானிசம்ஸு. ஸோ அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரொசீட் ஆகுதுன்னு சொல்லி காமிச்சிக்கிறாங்க, என்னென்ன வேலை ஃபார்ம் ஜட்டை வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ எத்தனால் ட்ரீட்டட் வித் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் டு ஃபார்ம் chloroethane. Then chloroethane treated with alcoholic AOH to form compound Y, ethene. Okay, alkene form ஆகுது. Then alkene treated with dilute sulfuric acid at 298 Kelvin to form ethanol. Okay, the compound Z is ethanol.
Okay, so option D is correct for question number 12. Then question number 13, the reaction. ஸோ பார்த்தீங்கன்னா சைக்ளோபென்டனால் சோடியம் ஹைட்ரேட் கூட ட்ரீட் பண்ணுறோம் NaHஓட என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு ஈத்தாக்சைடு ஃபார்ம் ஆகுது, சாரி ஒரு சோடியம் அரைல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ ரிங்கு ஃபார்ம் ஆகுதுனால பார்த்தீங்கன்னா அரைல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. தென் ஃபர்தராக மெத்தில் அயோடைடு கூட ட்ரீட் பண்ணால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஈத்தர் ஃபார்ம் ஆகுது நமக்கு. ஓகேவா ஸோ இது வந்து ஒரு அரைல் குரூப்பு, இது வந்து அல்கைல் குரூப், ரைட். சைக்ளோபென்டைல் மெத்தில் ஈத்தர், ரைட். இது பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் வந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன் கேட்குறாங்க. கேன் பி கிளாசிஃபைடு ஐஸ். ஸோ திஸ் ரியாக்ஷன் வாட் டைப் ஆஃப் ரியாக்ஷன், நேம் ஆஃப் தி ரியாக்ஷன். ஓகே, ஸோ 4 ஆப்ஷன்ஸ்: டீஹைட்ரேஷன், Williamson alcohol synthesis, Williamson ether synthesis, dehydration of alcohol. Okay, so this reactions correctly classified the option C. Okay, option C is match this reaction. Okay, இது வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு மெத்தடு. இது வந்து என்ன இதை ஃபாலோ பண்ணுறேன்னா இந்த வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன்லாம் ஈத்தரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ question number 13 answer Williamson ether synthesis. Okay, so question number 13 correct answer option C. Then question number 14, isopropyl benzene, that means cumene. Isopropyl benzene and air oxidation in the presence of dilute acid gives. Okay, வந்து பார்த்தீங்கன்னா penal preparative method. So preparation of penal from cumene. Cumene is the isopropyl benzene. So isopropyl benzene and air oxidation in the presence of dilute acid gives penal. Okay, so option D is correct for question number 14. Okay, then question number 15, assertion and reason. Penal is more reactive than benzene towards electrophilic substitution reaction. So reason is, in the case of penal, the intermediate arenium ion is more resonance stabilized, more stabilized by resonance. Okay, ஸோ பார்த்தீங்கன்னா இதில் அந்த பீனாலில் இருக்கிற அந்த அயன் வந்து பார்த்தீங்கன்னா பினாக்சைடு அயன் ஆகட்டும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த அரீனியம் அயன் ஆகட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அரீனியம் அயன்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா C6H5OH பீனால். அந்த OHல அச்சை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா O- இருக்குது இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அரீனியம் அயான். ஓகேவா, C6H5O-, ரைட். ஸோ இந்த அயன் பார்த்தீங்கன்னா மோர் ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டு இருக்கிற காரணத்தால் பார்த்தீங்கன்னா பீனல் வந்து மோர் ரியாக்டிவாக இருக்குது எதை கம்பேர் பண்ணும்போது, பென்சீனை கம்பேர் பண்ணும்போது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ரீசன் அண்டு அசர்சன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஓகேவா, அசர்சன் அண்ட் ரீசன், if both assertion and reason are true, reason is the correct explanation of assertion. Okay va, question number 50 க்கு answer பார்த்தீங்கன்னா option A is correct. Then next question number 16, so பார்த்தீங்கன்னா ஈத்தேன் 1,diol on heating with para-iodic acid. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா oxidation of glycol with a para-iodic acid. ஓகேவா, கிவ்ஸ் என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிகைடை ஃபார்ம் பண்ணும், ஃபார்மால்டிகைடை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, ரியாக்ஷன் வித் ஈத்தேன் 1,2-diol with para-iodic acid HiO4 to forms a formaldehyde. So formaldehyde IUPAC name methanol. Okay, so option C is correct for question number 16. Answer methanol is a aldehyde, formaldehyde, right. ஸோ ஈத்தேன் 1,2-diol பார்த்தீங்கன்னா பேரா-அயோடிக் ஆசிட் ட்ரீட் பண்ணும்போது அங்கே வந்து ஃபார்மால்டிகைட் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபார்மால்டிகைடோட IUPAC நேம் தான் மெத்தனீல். Question number 16, which of the following compounds can be used as a antifreeze in automobile radiators? ஸோ ஆன்டிஃப்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈத்தேன் 1,2-diol தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆட்டோமொபைல்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க,
ரேடியேட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஆட்டோமொபைல் ரேடியேட்டரில் என்ன பண்ணுவாங்க, ஆன்டி ஃப்ரீஸாக யூஸ் பண்ணுறது. ஓகேவா, ஈத்தேன் 1,2 டயல் அதில் யூசஸில் என்ன பண்ணுவாங்க, ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க புக்கில். ஓகே, கொஷின் நம்பர் 17 ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட், ஈத்தேன் 1,2 டயல். தென் கொஷின் நம்பர் 18, தி ரியாக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இது இஸ் டைப் ஆஃப் டயால். ஓகேவா, ரைட். என்ன பண்ணுறாங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்ணுறோம், அது கூட பார்த்தீங்கன்னா ஃபாலோட் பை டை அயோடோ மீத்தேன் கூட சேர்த்து என்ன பண்ணுறோம், ட்ரீட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஹைட்ரேட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, அன்ஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இந்த ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குது பாருங்கள், அன்ஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா வில்லியம்சன் ரியாக்ஷன் தான் மேட்ச் ஆகும். கொஷின் நம்பர் 18 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 18 ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர், வில்லியம்சன் reaction. Then question number 19, 1 mole of an organic compound A with the formula C3H8O react with completely with 2 moles of hydrogen iodide to form X and Y. ஓகேவா, ஸோ காம்பவுண்ட் ஏ பார்த்தீங்கன்னா 2 moles ஹைட்ரஜன் அயோடைடு கூட ரியாக்ட் ஆகிட்டு எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி 2 காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. when Y is boiled with aqueous alkali it forms Z. ஓகேங்களா, இப்போ வந்து காம்பவுண்ட் ஒய் என்ன பண்ணுறாங்கன்னா அக்வஸ் அல்கலி அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு ட்ரீட் பண்ணும்போது ஜட்டுன்னு ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஜட்டுன்ற காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அயோடோஃபார்ம் டெஸ்ட். ஓகேங்களா, ஸோ ஜட்டு வந்து அயோடோஃபார்ம் டெஸ்ட்டு வந்து ஆன்சர் பண்ணுது. அப்போது காம்பவுண்ட் ஏ வந்து என்னன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து அயோடோஃபார்ம் டெஸ்ட்ன்றது ஒன்றும் கிடையாது. ஒரு அன்னோன் காம்பவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெத்தில் கீட்டோனும் இல்லைன்னா எத்தனால் இல்லைன்னா செகண்டரி ஆல்கஹாலில் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆல்கஹால் வித் மெத்தில் குரூப் வித் ஆல்பா பொசிஷன் கண்டெயின். ஓகேவா, செகண்டரி ஆல்கஹால் கண்டெயின் மெத்தில் குரூப் வித் பொசிஷன் ஆல்பா. ஆல்பா பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா மெத்தில் குரூப் இருக்கணும் ஆல்கஹாலில். ஓகேங்களா, இந்த காம்பவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இருக்குது ஒரு கிவன் காம்பவுண்டில் அன்னோன் காம்பவுண்டில் இருக்குதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம அயோடோஃபார்ம் டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அயோடோஃபார்ம் டெஸ்ட் யூஸ் டு ஐடென்டிஃபை மெத்தில் கீட்டோன் ஆர் alcoholic group in a given compound. ஸோ பார்த்தீங்கன்னா அயோடோஃபார்ம் டெஸ்ட் எதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மெத்தில் கீட்டோனு, ஆல்டிகைட், எத்தனால், செகண்டரி ஆல்கஹால் கண்டைன் மெத்தில் குரூப் வித் ஆல்ஃபா பொசிஷன். இந்த 4 காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா அயோடோஃபார்ம் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணணும். அப்போ ஜட்டு காம்பவுண்ட் ஜட்டுன்றது என்ன தான், மேபி ஆல்டிகைட் இருக்கலாம், அப்படி இல்லைங்கன்னா மெத்தில் கீட்டோனாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா எத்தனாலாக இருக்கணும். ஓகேவா, இந்த 3 சான்ஸ் தான் இருக்குது. நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஆப்ஷனில் ப்ரொப்பேன் 2 ஆல், ப்ரொப்பேன் 1 ஆல், ஈத்தாக்சி ஈத்தேன், மீத்தாக்சி ஈத்தேன். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. மேபி மீத்தாக்சி ஈத்தேன் ஆன்சர் ஆக சான்ஸ் இருக்குது, பார்ப்போமோ. ஸோ C3H8O. ஓகேவா, C3H8O இதை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸஸ் ஹைட்ரஜன் அயோடைடு ட்ரீட் பண்ணுறோம். இந்த C3H8O இந்த C3H8O என்ற ஃபார்முலா வந்து எது கூட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும் நம்ம. ஓகேவா, C3H8O. ஸோ ப்ரொப்பேன் 2 ஆல், ப்ரொப்பேன் 1 ஆல், ஈத்தாக்சி ஈத்தேன், மீத்தாக்சி ஈத்தேன். ஈத்தாக்சி ஈத்தேனில் வந்து பார்த்திங்கன்னா 4 கார்பன் இருக்குது, அதனால் இது சான்ஸ் வர வாய்ப்பு இல்லை. ஓகேவா, ஃபார்முலா வந்து 3 கார்பன் தான் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீத்தாக்சி ஈத்தேன் இருக்க வாய்ப்பு, ப்ரொப்பேன் 1 ஆல், ப்ரொப்பேன் 2 ஆல், இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால். ஓகேவா, ஸோ இது ரெண்டும் ஆல்கஹால் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆல்கஹால் வந்து பார்த்திங்கன்னா C3H8O இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா, ப்ரொப்பேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 ஆலில் பார்த்தீங்கன்னா CH3 CH2 இருக்குது, 3 + 2 5 5 + 1 6 தான் இருக்குது, ஆனால் 8 கார்பன் வந்து வரல. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீத்தாக்சி ஈத்தேன் தான் வந்து என்ன பண்ணணும், காம்பவுண்டு ஏவாக இருக்க வாய்ப்பு. மீத்தாக்சி ஈத்தேன் தான் காம்பவுண்ட் ஏவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அது வந்து C3H8O என்ற ஃபார்மா கூட மேட்ச் ஆகுது. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம, இப்போ C3H8Oன்றது என்னது
மீத்தாக்சி ஈத்தேன் ஓகேவா. ஆப்ஷன் டி இருக்கு இல்லையா, அது அந்த காம்பவுண்டு ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா 2 காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. மெத்தில் அயோடைடும் எத்தில் அயோடைடும் ஃபார்ம் ஆகுது. எக்ஸ் வந்து மெத்தில் அயோடைடு, ஒய் வந்து எத்தில் அயோடைடு. நெக்ஸ்ட் ஒய் என்ன பண்ணணுமோ அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு ட்ரீட் பண்ணும்போது காம்பவுண்ட் ஜெட்டை ஃபார்ம் பண்ணுது ஓகேவா. ஸோ எக்ஸஸ் சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆகும்போது என்ன பண்ணணும்னா அந்த ஐ வந்து ரிமூவ் ஆகிட்டு சோடியம் அயோடைடாக ரிமூவ் ஆகிட்டு நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணணும், எத்தனாலாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஓகேவா. நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிக்கிறேன். எத்தனால் வந்து என்ன பண்ணணும், அயோடோ ஃபார்ம் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணணும். ஆல்டிகைடு, மெத்தில் கீட்டோனு, எத்தனாலு, நெக்ஸ்ட்டு செகண்டரி ஆல்கஹால் கண்டைன்ஸ் மெத்தில் குரூப் வித் ஆல்ஃபா பொசிஷன் ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணும், அயோடோ ஃபார்ம் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணணும். அப்போ எத்தனால் ஃபார்ம் ஆகிறதுனால எத்தனால் என்ன பண்ணும், அயோடோ ஃபார்ம் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணணும். அப்போது ஜட்டு தான் என்னது, எத்தனால் ஓகே. அப்போது இப்போ காம்பவுண்ட் ஏ என்னதான் இருக்கும், மீத்தாக்சி மீத்தாக்சி ஈத்தேன் தான் இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ இந்த கொஷின் நம்பர் 19க்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மீத்தாக்சி ஈத்தேன் இஸ் தி ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19 ஓகே ரைட். தென் கொஷின் நம்பர் 20, among the following ethers which one will produce a methyl alcohol on treatment with hot hydrogen iodide ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் காம்பவுண்ட் வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி இருக்க வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து பிரைமரி ஆல்கஹாலாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆல்கஹாலாக இருக்குது ஓகேவா. ஸோ பிரைமரி ஈத்தர் கண்டைனிங் பிரைமரி அல்கைல் குரூப் SN2 ரியாக்ஷன் வந்து ப்ரொசீட் ஆகும் ஓகேவா. ஸோ ஈத்தரில் வந்து ட்ரெஷரி அல்கைல் குரூப் இருந்துச்சுனாக்க அது வந்து SN1 ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆன்சர் மேபி கரெக்டு. ஸோ நவ் செக் இட் ரைட். ஸோ ட்ரெஷரி அல்கைல் குரூப் ஓகேவா ஈத்தர். ஸோ ஆப்ஷன் ஏ ட்ரெஷரி பியூட்டைல் மெத்தில் ஈத்தர் SN1 ரியாக்ஷன் ஓகே SN1 ரியாக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஷரி பியூட்டைல் மெத்தில் ஈத்தர் என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணுது ஓகேவா ரைட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 20க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ரைட். Then 21, Williamson synthesis of preparing dimethyl ether is a dash reaction சொல்லி கேட்குறாங்க ஓகேவா. ஸோ வில்லியம்சன் ether synthesis பார்த்தீங்கன்னா SN2 ரியாக்ஷன் ஓகே. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். 21 ஆன்சர் ஆப்ஷன் பி. 22, on reacting with neutral ferric chloride phenol gives. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பீனால் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஃபெர்ரிக் குளோரைட் என்ன ஃபார்ம் பண்ணணும்னா ஒரு வயலட் கலரேஷன் ஃபார்ம் பண்ணும் ஓகேவா. ஸோ 22க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். 21 ஆப்ஷன் பி, 21 and 22 are option B is correct. Thank you students. See you next class.